வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் நவீன் ஜெயராமன் சார். வணக்கம் சார். He completed MS in orthopedics and he is pursuing PhD in orthopedics and also MBA in healthcare and hospital management, and he has experience in this field for 4 years and he is expert in shoulder and knee keyhole surgeries. Welcome sir. Thank you for the introduction. Thank you sir. இன்று நம்முடன் சார் கலந்துரையாட இருக்கும் தலைப்பு ரொட்டேட்டார் கஃப் இன்ஜுரி. நேர்காணல் நிகழ்ச்சிக்கு போவோமா சார்? போகலாம். எஸ் சார். ரொட்டேட்டார் கஃப் இன்ஜுரி அப்படின்னா என்ன சார்? ரொட்டேட்டர் கஃப்ன்றது மேஜர் ஷோல்டர் ஸ்டெபிலைசர், அதாவது தோள்பட்டை சுற்றி இருக்கிற ஜவ்வு பேர் வந்து ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவோம். இதோட வேலை என்னென்னா, நம்ம தோள்பட்டை அகற்றுறதுக்கு, தலை மேலே தூக்கி வேலை செய்கிறதுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸ், நம்மளோட மேஜர் ஷோல்டர் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரொட்டேட்டர் கஃப் தான் பார்க்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, மேஜராக 4 மசில்ஸாக தான் இருக்கும். தோள்பட்டை சுற்றி 4 ஜவ்வு, அதை தான் ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவோம். இந்த 4 ஜவ்வுமே சேர்ந்து தான் நம்ம தோள்பட்டை மூமெண்ட்ஸும், நமக்கு பொருள் எடுக்கிறதுக்கோ இல்லை வெயிட்டு தூக்குறதுக்கு, நம்ம ஷர்ட் மாட்டுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தோள்பட்டை ஜவ்வு தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே சார். சார், இது எந்த காரணங்களால் நமக்கு இந்த இன்ஜுரி நடைபெறுது சார்? இன்ஜுரி பல வகையாக இருக்கும். ஒன்று வந்து அடிபட்டுறது, பேசிக்காக சின்ன அடியோ பெரிய அடியோ, அது பைக் ஆக்சிடென்ட். சில பேருக்கு இன்னொன்று இந்த தோள்பட்டை மூமெண்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி இப்போ அயர்னிங் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃப்ரண்ட் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நாளாக அந்த ஜவ் என்றைக்காவது ஒரு நாள் வீக் ஆகும்போது கட் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் விளாட்றவங்க, எஸ்பெஷலி இந்த ஷட்டில் காக் விளாட்றவங்க, டென்னிஸ் விளாட்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலை மேலே தூக்கி ஷார்ட்ஸ் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தோள்பட்டை ஜவ் வந்து ஈஸியாக கிளியராக வாய்ப்பு இருக்குது. மூணாவது இன்ஜுரி, மேஜர் இன்ஜுரி, லைக் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்லை நம்ம எது மேலேயாவது விழுகிறது, இல்லை வேறு பொருள் ஏதாவது நம்ம தோள்பட்டை மேலே விழுந்தால் மசில்ஸ் வந்து ஈஸியாக கட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது 3 தான் மோஸ்ட் காமன். இன்னொன்று வயசாகி வர்றது, டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலர் ஏஜ் 40-45 வயசு மேலே எப்போயுமே அந்த தோள்பட்டை மசில்ஸோ போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்னஸ் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஏதாவது சிம்பிள் ஏதாவது இன்ஜுரி நடந்தால் கூட ஈஸியாக கட் ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த 4-5 தான். இந்த இன்ஜுரி நடந்ததுக்கப்புறமா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் சார்? முக்கியமாக தோள்பட்டையில் எந்த இன்ஜுரி நடந்தாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிற அறிகுறி வந்து வலி தான். அது சில பேருக்கு சின்ன பொருள் எடுத்தால் கூட வலி இருக்கும். சில பேருக்கு உட்காந்துருக்கும் போதே வலி இருக்கும். ஸோ இது வந்து சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சில பேர் அதான் பொருள் எடுக்கிறது சொன்னாலும் இல்லையா, அதே மாதிரி சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது நைட் பெயின் ஜாஸ்தியாகும். சில பேர் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, சார் நான் இந்த சைடு இடது பக்கம் திரும்பி படுத்தாலே வலி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வலி தான். சில பேருக்கு வீக்கம் இருக்கும். மூணாவது முக்கியமானது என்னென்னா, நம்மளோட மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு நார்மல் சைடு. ஸோ இப்போ ரைட் சைடு இன்ஜுரி ஆகிருந்ததுன்னா வலது பக்கம் என்னால் தூக்க முடியல, பொருள் தூக்கி வைக்க முடியல, முந்தி மாதிரி என்னால் பண்ண முடியலன்றது மேஜர் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. சில பேர் கை அகற்றுறதே ரொம்ப பெயின். ஸோ இது 3 தான் ரொம்ப முக்கியமான அறிகுறிகள். பெயின், இன்னொன்று வந்து வெயிட், பொருள் தூக்க முடியல, இன்னொன்று மூமெண்ட்ஸ் வந்து நல்லா முந்தி மாதிரி பண்ண முடியலன்றது. சில பேருக்கு வீக்கமும் இருக்கும். ஓகே சார். சார், இப்போது இந்த இன்ஜுரினால் அவங்களோட டெய்லி நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்களா சார்? ஆமாம்மா, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். என்ன அஃபெக்ட் ஆகும்? நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன, சாப்பிட்றது, தூங்குறது, ப்ளஸ் உணவு முறைகள், இது 3 தான் நம்ம டெய்லி. ப்ளஸ் நம்மளோட வேலைகள், சில பேருக்கு வந்து வேலை வந்து டேபிள் ஜாப் மாதிரி இருக்கும், சில பேர் ஃபீல்டு ஒர்க் மாதிரி நடக்கிறது இருக்கும். நம்ம இந்தியன் செட்டப்பில் பார்த்திங்கன்னா 3/4 பேர் விவசாயிகள் தான். ஸோ அவங்க ப்ளஸ் வெயிட்டு தூக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் அஃபெக்ட் ஆகும். அதுதான் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஓகே சார். இந்த இன்ஜுரி நடந்திருக்கு அப்படின்றத எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, சப்போஸ் இன்றைக்கி இன்ஜுரி ஆகுது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக பெயின் கில்லர் மாத்திரை, மருந்து, ஐஸ் பேக்ஸ்லாம் வச்சிங்கன்னா அந்த வீக்கம்னு சொன்னாங்களா, அது வந்து 3 to 5 டேஸில் செட்டில் ஆயிரும். வலி வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து ஒரு மூட்டை தூக்குறவர் நம்மக்கிட்ட வராரு, 5 டேஸ் நம்ம மாத்திரை மருந்து கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். திரும்ப அவர் போய் வேலை பார்க்க முடியுதான்றது கண்டுபிடிக்கணும். ஸோ சப்போஸ் ஒரு வாரம் கழித்து திரும்ப அவர் அதே மாதிரி மூட்டை தூக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக பண்ண முடியல, இல்லை பக்கத்துலேயே தூக்கக்கூட முடியலன்ற மாதிரி பட்சத்தில் அவர் கண்டிப்பாக மருத்துவர் அணியாகும். ஏன்னா ஜவ் ஏதாவது கட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும்போது, அப்புறம் நம்ம அந்த சில இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா, சிம்பிள் அல்ட்ராசவுண்டு, சின்ன செட்டப்பாக இருந்தால் அதை அல்ட்ராசவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை பெரிய செட்டப், இந்த மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்தாங்கன்னா எம்ஆர்ஐ மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இது ஈஸி தான், கண்டுபிடிக்கிற ரொம்ப ஈஸி தான். ஓகே சார். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இது ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்?
அதாவது ட்ரீட்மெண்ட்டை வந்து 2 வகையாக பிரிக்கலாமா. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது மருந்து மாத்திரை ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணுற முறைகள். இன்னொன்று வந்து சர்ஜரி. ஸோ நம்ம அந்த எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த ஜவ்வு எவ்வளோ % கட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 50% இல்லை 70% இல்லை 100%ன்றது கண்டுபிடிச்சிட்டு, சப்போஸ் 50% கட் ஆயிருந்தால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் தான், மருந்து மாத்திரை, வலிக்கான மாத்திரை, வீக்கத்துக்கான மாத்திரை. அப்புறம் 3வது வந்து கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, அதாவது ஷோல்டர் அண்ட் பெரிஸ்காப்புலர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இது பண்ணிங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இல்லை 100% கட் ஆகிருக்குன்னா அப்புறம் தான் நம்ம யோசிக்கணும் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், பேஷண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பெஸ்ட்டுன்றது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். என்ன ஆப்ஷன்ஸ், ஒரு ஆப்ஷன் வந்து சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி, சின்ன சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏஜுக்கு ஏற்றபடி சர்ஜரிஸ் வில் டிஃபர். அது நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். ஓகே சார். சார் இதில் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியில் இயன்முறை மருத்துவர்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் சார் இதில் இருக்குது? கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு தான் 75 to 80% அவங்களோட தான். இப்போ சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வேலை சிம்பிள் தான். சப்போஸ் ஒரு ஜவ் 100% கட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஜவ்வை ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அது ஹீல் ஆகிறதுக்கு 3 வீக்ஸ் ஆகும், மினிமம் 3 to 4 வீக்ஸ். அதுக்கடுத்து அந்த இயன்முறை மருத்துவர்களோட வேலை என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி பழைய மூமெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ அது வந்து 3 to 6 வீக்ஸ் வரைக்குமே நடக்கும். 6 வீக்ஸ் கழிச்சு தான் அவங்க நேச்சர் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களோட வேலை என்னவோ அதுக்கேற்றபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி அப்புறம் வந்துடும். அதான் அவங்களோட ரோல் தான் மெயின். எங்களோட ரோல், சர்ஜன்ஸோட ரோல் இதில் 20 to 25% தான். மீதி வந்து அந்த ஃபிசியோதெரப்பின்ற மூலமாக தான் பழைய மூமெண்ட்ஸும் வரும். ப்ளஸ் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு ஏற்றபடி மூமெண்ட்ஸ் கொண்டு வரது எல்லாமே அவங்களோட ரோல் தான். ஓகே சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை தொடருவோம். மீண்டும் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் நம்ம கேள்விகளை தொடரலாமா சார்? தொடரலாம். எஸ் சார். இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிக்கு இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? ஆமாம்மா, அதான் சொன்னேன் இல்லையா, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வில் வேரி. ஃபஸ்ட்டு எப்பயுமே மெடிசன்ஸ், அதான் அந்த கன்சர்வேட்டிவாக இல்லை சர்ஜரியான்றது நம்ம அந்த அல்ட்ராசவுண்டோ இல்லை எம்ஆர்ஐயோ பார்த்து டிசைட் பண்ணிடுறோம். சப்போஸ் கன்சர்வேட்டிவ்லி அடுத்த அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் தான் இந்த இன்ஜெக்ஷன் தெரப்பீஸ். நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பொதுவாக காமனாக இப்போ யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ். ரேட்டும் கம்மி, ப்ளஸ் அதோட நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும், மூமெண்ட்ஸும் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிசியோ பண்ணணும். செகண்ட் அதுக்கடுத்து நல்ல இன்ஜெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஆனால் எல்லாமே ஒரு காரணம் இருந்தால் தான், க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எந்த இன்ஜெக்ஷன் எந்த பேஷண்ட்டுக்கு செட் ஆகுன்றது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்றபடி கொடுத்தோன்னா நல்ல ரெக்கவரி இருக்கும். ஓகே சார். இப்போ நம்மோட வந்து ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க சார். அவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஸோ அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக காலில் வந்திருக்காங்க. ஸோ அதை பார்ப்போமா சார்? ஓகே, பார்ப்போம். ஹலோ சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். என்னோட பேர் சந்து. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் பிளேயர். லாஸ்ட் வீக் வந்து பேட்மிண்டன் விளையாடும் போது எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆனால் ரொட்டேட்டர் கஃப் டியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கீஹோல் சர்ஜரி வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சந்தேகமாக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். இந்தமாரி ஒரு கீஹோல் சர்ஜரி வந்து அண்டர்கோ பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் பேட்மிண்டன் கேமுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் மேம் ஆகும்? நீங்கள் இணைப்பிலே இருங்க சார். டாக்டர் நவீன் ஜெயராமன் சார் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கலாம் சார். ஓகே மேம். எஸ்.
சொல்லுங்கப்பா. ரொட்டேட்டரி கஃப் இன்ஜுரின்னு சொன்னாங்களா டாக்டர்? ஆமாம் டாக்டர். ஓகே. கம்ப்ளீட் கிளியர் ஆயிருக்குது டாக்டர் எனக்கு ரொட்டேட்டர் சரி. கஃப்ல. உங்கள் சந்தேகம் என்னென்னா எப்போ நீங்கள் திரும்ப பழையபடி விளாட்லான்னு கேட்குறீங்களா? ஆமாம் டாக்டர். ஓகே. இப்போது சர்ஜரி சப்போஸ் இந்த மந்த் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ், அதாவது பெல்ட் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஐஸ் பேக்ஸ் மெடிகேஷன்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஃபேஸ் 1. அடுத்து ஃபேஸ் 2 வந்து 3rd வீக் டு 6th வீக். அந்த வீக்கில் தான் ஆக்டிவ் அசிஸ்டட் அண்ட் பேசிவ் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது கையை உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அது வரைக்கும் தூக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் சப்போர்ட் வச்சு தூக்குற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் வந்து 3rd வீக் டு 6th வீக் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ 6 வீக்ஸ் கழிச்சு தான் ஆக்டிவ் எக்ஸசைஸ், அதாவது தோள்பட்ட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது முடிகிறக்கே உங்களுக்கு 6 வீக்ஸ் டு 8 வீக்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து பழைய மூமெண்ட்ஸ்லாம் வந்துடும். இது வந்து நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். அப் டு 3 months வரைக்குமே இந்த ஃபேஸ் தான் ஓடும். சரிங்களா? அதுக்கடுத்து தான் உங்கள் ரீஹேப் எக்ஸசைஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் பேட்மிண்டன் விளையாடணும் எவ்வளோ நாள், ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ், என்னென்ன ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றபடி அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண இதுவே ஒரு 3 to 6 months ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டாக சொல்லணுன்னா நீங்கள் திரும்ப போய் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு 6 months ஆகும் மினிமம் நான் சொல்கிறது. சரிங்களா? பழையபடி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அந்த அதே எஃபெக்ட் அதே எனர்ஜியோடு விளையாடுறதுக்கு 6 months ஆயிரும்ப்பா. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நன்றி சார். எங்களோட காலரோட டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இதில் என்ன வகையான சர்ஜரிஸ் இருக்குது சார் இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிக்கு? அதுதாம்மா, நிறைய வகையான சர்ஜரிஸ் இருக்குது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஏஜ் தான். இப்போ 40 வயசு கீழே 40 வயசுக்கு மேலே, அப்படி இல்லைனா 60 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேலேன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ யங் பேஷண்ட், இப்போ நம்ம காலர் கூட வந்தாங்க இல்லையா பேட்மிண்டன் பிளேயர், அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்னா நம்ம அந்த ஜவ்வு கட்டானதை கரெக்டாக ரிப்பேர் பண்ணி கீஹோல் சர்ஜரி தான் அது. கீஹோல் மூலமாக அந்த ஜவ்வரை வந்து ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அது பாட்டு ஆறிடும். ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோன்னா பழைய நிலைமைக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க, பழைய ஸ்லோஸ் விளாட்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. பட் இதே 60 வயசுக்கு மேலே வருதுன்னா அந்த ஏஜுக்கான ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு சில பேருக்கு மூட்டு மாத்திரை சிகிச்சை தேவைப்படும், சில பேருக்கு கீஹோல்லையே பண்ணலாம் 60 வயசுக்கு மேலே. ஸோ அது என்னன்றது நம்ம அந்த எம்ஆர்ஐ, அதுதான் சொன்னாலே அல்ட்ராசவுண்டோ எம்ஆர்ஐயோ பார்த்துட்டு அவங்க ஏஜுக்கு ஏற்றபடி எல்லாமே பார்த்துட்டு, இவங்க சில பேஷண்ட்ஸ்க்கு மூட்டு மாத்திரை மாதிரி இருக்கும், சில பேஷண்ட்ஸ்க்கு அதே ஜவ்வை ரிப்பேர் பண்ணி வச்சாலுமே ஹீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே பேஸ்டு ஆன் த ஏஜிங் க்ரைட்டீரியா, நெசசிட்டி, டிமாண்ட், ஹை டிமாண்ட் லோ டிமாண்ட்னு செலக்ட் பண்ணுவோம். இப்போ பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எல்லாமே ஹை டிமாண்டில் வருவாங்க. ஆனால் இதே 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ நெசசிட்டி இருக்குது, சில பேருக்கு இருக்காது, வீட்டு வேலை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ்டு ஆன் த க்ரைட்டீரியா அண்ட் டிமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சர்ஜரி ஆப்ஷன்ஸ் வில் வேரி. அது கீஹோலா இல்லை மூட்டு மாத்திரை ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தேவைப்படுதான்றது அப்படி தான் டிசைட் பண்ணுவோம். சரி, நன்றி சார்.